this event, Dr. Soumya Anbumani, President, Pasumithayagam Advisor, Makkal Television, ma'am, could kindly grace us. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது. பெண் கல்விக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது. முன்னாடி என்ன நினைப்போம், குழந்தைங்க வெளியில போனா அவர்களுக்கு தொல்லை இருக்கிறது, அதனால பயத்துல 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க. அப்பெல்லாம் இருட்டாயிடுச்சுன்னா குழந்தைங்களை பெண் குழந்தைகளை டியூஷன் கூட அனுப்ப மாட்டோம், வீட்டுக்குள்ளே வச்சுப்போம். அந்த அளவுக்கு பயமா இருக்கும். இப்பயும் அதை விட அதிகமாக இப்ப பள்ளிக்கூட அனுப்புறதுக்கே சில இடத்துல கல்வி நிறுவனங்கள்ல கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சில சூழல்கள் நிலவுகின்றது. அதே போல அதை விட மோசம் என்னன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, வீடுகள்ல கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகின்றது. அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம் குழந்தைகளுக்கு தைரியத்தையும், பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்மார்களான நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். எவ்வளவு பெரிய படிப்பு கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு துணிவை கொடுக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும், தன்னம்பிக்கை நம் பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நான் இன்னைக்கு பார்த்தேன். சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? டாய்க்வாண்டோ என்ற பயிற்சி, சிலம்பம் பயிற்சி போன்ற பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கொடுக்க அவங்க மனதுல தைரியம் வரும். இதை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும்னா, பாட்டு, நடனம் என்ற நுண்கலைகளை அழகாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதோடு கூட இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ், தற்காப்பு பயிற்சி கலைகளை எல்லா நிறுவனங்களிலும் கண்டிப்பாக இப்ப நம்ம ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல்ல அத்தனை பெண் குழந்தைகள் பரிசு வாங்கினார்கள். இதே விஷயத்தை தான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் செய்ய வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு என்னன்னா, அவர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில். அதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பான என்ன விஷயம்னா, அவங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கைண்ட்னஸ், பி கைண்ட், அதான் சொல்லணும். உங்களுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீ நடராஜன் அவர்கள், அவருடைய கைண்ட்னஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அவரு படிக்க முடியாத குழந்தைகள், இல்ல படித்து விட்டு வெற்றி பெற முடியாத குழந்தைகளை ஊரூரா தேடி கொண்டு போய் தான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய அன்பின் விருச்சம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இது இவ்வளவு பெரிய பள்ளியாக இருக்கின்றது. எல்லாரிடையும் அன்போடு பழக வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு, நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். அது ஒரு தாயுடைய கடமை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்பதான் சக மனிதர்களை மதிப்பார்கள், தன்னோட கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள். கல்யாணம் அவங்க படிச்சுட்டு வெளியில போகும்போது அவர்களோட வேலை செய்யும் ஒரு பெண் பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள். அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, வீடுகளில் தாய்மார்களா நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லிக் கொடுக்க முடியல. நிறைய படங்கள்ல முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க, அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க, அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை தண்டனை கொடுப்பார்கள் இல்லையா, அவங்கதான் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வைரம் கடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க. அதான படம். எல்லா படத்துலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம். யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றதுதான் படமாக வருகிறது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பசங்க எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள்? நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும். அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நான் என் வீட்டுல கூட குழந்தைங்களை நான் சொல்லுவேன், என்னுடைய பி கைண்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பேன். கைண்ட் பாய், குட் பாய், குட் கேர்ள் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம். யாராவது குழந்தை பயங்கர ரவுடி, நான் சொல்லுவேன், ரவுடின்றது ரொம்ப தவறான வார்த்தை. அதை போய் வச்சு குழந்தைங்களை நீங்க கொஞ்சுவீங்க. நம்ம முன்னாடிலாம் தங்கமே, செல்லமே, வைரமே அப்படின்லாம் கொஞ்சிட்டு இப்ப குழந்தை பெரிய ரவுடி பேபின்னு சொல்றதுல பெருமைப்படுகிறாங்க. தப்பு. ரவுடின்றதே கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை போய் குழந்தைங்களுக்கு சொல்றதா? இல்ல, அவன் நல்ல பையன் சொல்லி குழந்தைய வளருங்கள். அப்பதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என்னுடைய வேண்டுகோளாக பெற்றோர்களிடம் சொல்கின்றேன். இது அதே போல ஆண் குழந்தைகளுக்கு இது மது, புகையிலை, அப்புறம் போதை ஒழிப்பு, இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளிலும் நாம் சொல்ல வேண்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் சரி குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு, ஆனா அவையெல்லாம் அதிகமாக எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த மது ஒழிப்புக்காக காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நாங்க கண்டதுக்கு எல்லா ஊருக்கு போனாலும் சின்ன சின்ன பசங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேல பார்க்கவே முடியாது. ஒரு தலைமுறையே அழிந்து விட்டது. அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கின்றது. அதே போல போதை தெரியக்கூட மது ஒழிப்பா, மதுவையாவது
வாசனை தான் தெரியும், கண்ணெல்லாம் செவந்தாவது போயிருக்கும். போதையெல்லாம் எதுவுமே தெரியல, சும்மா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, பார்த்தா ஒண்ணுமே பேச தெரியல. அந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். எல்லாமே வந்து இந்த ஒழுக்கங்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். நம்ம அவங்களை IAS ஆக்குறோம், IPS ஆக்குறோம், வருமான வரித்துறை அதிகாரி ஆக்குறோம், இல்ல மிகப்பெரிய கம்பெனியுடைய CEO ஆக்குறோம், இல்ல வந்து மிகப்பெரிய விவசாயி ஆக்குறோம். எது வேணாலும் அந்த குழந்தைகளை நாம் கொண்டு வரலாம். ஆனா அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். அடுத்ததாக எந்த குழந்தை எதை சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எந்த சொன்னாலும் கேட்க வேண்டும். ப்ளீஸ் லிசன் டு அவர் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னமோ இருக்கு, பள்ளிக்கூடத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கேளுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பிடிச்சது எது? அவங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குதா, மேத்ஸ் பிடிக்குதா, இல்ல கணினி அறிவியல் பிடிக்குதா, இல்ல பாட்டு பாட பிடிக்குதா, இல்ல விளையாட பிடிக்குதா, இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல பள்ளிக்கூடத்துல ஏதாவது அவர்களுக்கு மன கஷ்டம் நடக்குதா என்ற எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் காது கொடுத்து கேட்பதை போல பெற்றோர்களும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அது வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் இங்க சொல்றேன். இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காக தான் அந்த பொது இடங்களில் புகை பிடிக்கும் தடை சட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்தார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், பொது இடத்துல புகை பிடிச்சா அந்த புகையை வந்து அந்த புகை பிடிக்காத பெண்களும் குழந்தைகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. புகை பிடிக்கிறவங்க வந்து அவங்க தப்பு செய்யறாங்க, அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. ஆனா பக்கத்துல சும்மா புகை பிடிக்காம நிக்கிறாங்க பாருங்க, அந்த பெண்களும் குழந்தைகளும், அவங்களும் அதிகமா பாதிக்கப்படுது. அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே பிடிக்க மாட்டாங்க, ஆனா அந்த புகையை அவங்க உள்வாங்கிட்டு இருப்பாங்க. அதை தடுப்பதற்காக தான் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அந்த பொது இடங்களில் புகை பிடிக்கும் தடை சட்டம். அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். எதுக்குன்னா நம்ம குழந்தைகளுடைய உடல் நலனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான். அதனால இந்த விஷயத்தை எல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டு இருப்பது என்னன்னா, நம் குழந்தைகளை நல்ல மனிதர்களாக முதலில் நாம் வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவில் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நிர்வாகத்தினரையும் பணியாளர்களையும் இன்று சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த குழந்தைகள் வாழ்வாங்க வாழ எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்துடனும் மன நலத்துடனும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your inspiring and outstanding encouraging message to our new members.